தெரியல என்ன திரும்ப. எவிடன்சஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லவ், கிறிஸ்துவ அன்பிற்கான ஆதாரங்கள், அத்தாட்சிகள், சாட்சிகள், தடயங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு போட்டு. ஒருவன் கிறிஸ்துவை உடையவனாக இருந்தால் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஏசு கிறிஸ்துகிட்ட போய் கேட்டாங்க, இவ்வளோ மோசமான உலகத்தில் எப்படி இந்த ப்ராடு பேடலாம் நாங்கள் கண்டுபிடிச்சி வாழ்கிறது சொல்லுங்கள். அதுக்கு ஏசு என்ன சொன்னார்? வெரி சிம்பிள் தம்பி, இங்கே வாங்க. என்ன சொன்னார்? அந்தந்த மரத்தை அதன் கனியினாலே அறிவீர்கள். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. ஒருத்தன் கெட்ட செயல்களை, தீய செயல்களை, அடுத்தவர்களை அவமதிக்கும் செயல்களை, அடுத்தவர்களை பற்றி கேவலமாக பேசும் பேச்சுக்களை செய்தால் அவன் நிச்சயமாக நல்ல மரம் இல்லை. அவன் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் அன்பு அவனிடத்திலே இல்லை. அதான் பவுல் சொல்கிறார். சில பேர் கோபத்தினாலேயும் பொறாமையினாலேயும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறார்கள். சில பேர் நல்மன சாட்சியோடு அப்படி செய்கிறார்கள். எது எப்படியா இருந்தால் என்ன, என்னுடைய ஆண்டவரை பிரசங்கிக்கிறாருன்னு நான் அமைதியாக போகிறேன் அப்படிங்கிறார். ஆனால் ஆதாயத்திற்காக சில பேர் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சரி போ, எப்படியோ கிறிஸ்துவை பிரசங்கிச்சுட்டு போ. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே என்ன பண்ணார்? நாங்கிட்ட 5 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் பேதரை அலண்டு போயிட்டான். ஐயோ ஆண்டவர் விஷயம் தெரியுமா, நீங்கள் இங்கே இருக்கும்போதே உங்களுடைய பேரை சொல்லி அங்கே 2 பேர் போதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். காசுக்காக என்ன வேணால் செய்வாங்கய்யா, அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காத. இவனுங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லவ்? கிறிஸ்துவை உடையவன் அன்பு நிறைந்தவனாக இருப்பான். அவன் எப்படி இருக்க முடியும்? அன்பில்லாதவன் தேவனை ஒரு காலம் கண்டதில்லை. பளிச்சுன்னு சொல்லிட்டார். இதான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப எளிமையான விஷயங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டியதில்லை. எல்லாமே வெளியரங்கமாக தெரியும். வெளிக்கு வராத ரகசியமே இல்லை. ரொம்ப சீக்கிரட்டாலாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்டியன் லவ் இஸ் நாட் சம்திங் தட் வி ஒர்க் அப். கிறிஸ்துவ அன்பு என்பது நாம் உழைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உருவாக்கும் ஒன்றல்ல. கிறிஸ்துவ அன்பு என்பது ஸ்பான்டேனியஸ்னால் தானாக வரக்கூடியது. இட் இஸ் சம்திங் தட் காட் டஸ் இன் அஸ் அண்ட் த்ரூ அஸ். கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே வரும்போது உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் அன்பினாலே நிறைந்திருக்கும். அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு, கிறிஸ்து இல்லை, ஆண்டவர் இல்லை, கடவுளும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய அறிவினாலே கடவுளை தேடுவது. கடவுளை தேடினோடனே என்ன சொல்லுவோம்? கடவுள் இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போய் நீங்கள் ஹூ இஸ் காட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் இஸ் நோ சச் திங் அப்படின்னு சொல்லும். ஆமாம், கடவுளுக்கு அது தெரியாது. பிகாஸ் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஃபெட் பை த ஹியூமன் பீயிங். கடவுளை பற்றி அது சொன்னால் தானே அதுக்கு தெரியும். கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம். கடவுள் இல்லைன்னா என்னென்னா, சகல வித அசுத்தங்களுக்கும் ஆவலோடு தங்களை ஒப்படைப்பார்கள். அப்போ கடவுள் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் என்ன, எப்படி வேணால் வாழலாம், யாரை வேணால் கொள்ளையடிக்கலாம், சகல விதமான அசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். நம்ம என்ன நம்முடைய மனதிலே திட்டமிட்டு கொள்கிறோமோ அந்த திட்டமிட்டபடி நீங்கள் செய்யணும். தங்கள் சுய அறிவினாலே என்ன வேணால் செய்கிறது. எப்போ இது அடுத்தவனை பாதிக்குமே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் நல்லா இருந்தால் போதும். ஆனால் பின்னாடி ஒரு மாய வலை வந்து கொண்டே இருக்கிறது, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தக்க தண்டனை கட்டாயம் வருது. எல்லா மதங்கள்லேயும் சொல்கிறாங்க. மதங்களை பின்பற்றாத பழமொழிகள் கூட சொல்கிறாங்க. இப்போ பழமொழிகள்லாம் இருக்குல்ல, அந்த பழமொழிகள் என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த கிரேக்கர்லாம் இருக்காங்கல்ல, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்கள். அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பல விதமான அறிவுகளை கொண்டு இதெல்லாம் இப்படி செய்யுங்க அப்படின்னு. இப்போ தமிழ் மொழியில் கூட பழமொழிகள் நிறைய இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விதை விதைத்தவன் விதை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன வினை செய்கிறாய், வினை என்றால் செயல், என்ன செயல் செய்கிறையோ அதுக்குரிய பலன் கிடைக்கும். நானே என் வாழ்க்கையில் பார்த்துட்டேங்க, எத்தனையோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ எளிமை பண்ணான், கடைசியில் இது மாதிரி போயிட்டான் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பின்னணியத்தில் ஒரு நீதி நடந்துக்கிட்டே வருது. அது கண்டுபிடிக்கவே முடியல. மனிதனுடைய அறிவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது மாதிரி தேவன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். சகலவித அடிமைத்தனத்திலிருந்தும், கோபங்களிலிருந்தும், வைராக்கியங்களிலிருந்தும், பகைகளிலிருந்தும், மாம்ச பிரகாரமான சகலவிதமான கிரியைகளிலிருந்தும்
நீங்கள் விடுதலை பெற்று வரும்போது ஆவியின் கனி உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும். It is something that God does in us and through us. When we permit God to perform His good work in us, then we grow in our love for one another. ஆண்டவர் வழிக்க 2 கையும் கட்டி வச்சு மண்டையில் டக்கு டக்கு டக்குன்னு 4 கொட்டு கொட்டி நான் உள்ளே வருவேன், மரியாதையாக இடம் கொடு அப்படிலாம் கேட்க மாட்டார். Our God is a gentleman God. நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ எதை வேணால் எடுத்துக்க. இட் இஸ் அப் டு யூ, யூ ஹாவ் த ஃப்ரீடம். ஆனால் சாத்தான் இடத்துல போயிட்டீங்கன்னா யூ ஆர் த ஸ்லேவ், நீங்கள் அங்கே அடிமையாக தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் when we permit God to perform His good work in us, நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய அனுமதி உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டவரே நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், உமக்கு நான் நீ செய்வதையெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் ஆண்டவருடைய நல்ல செய்கைகளுக்கு, நல்ல கிரியைகளுக்கு, நற்கிரியைகளுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, உங்களை நீங்கள் அனுமதிக்கும் தேவனை அனுமதிக்கும் போது, then we grow in our love for one another. ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பிலே நாம் அதிகமாக வளர்கிறோம். என்னை விட அடுத்தவங்களுக்கு எதுவும் பாதித்து விடுமா? கிறிஸ்துவிலே ஆமாம், இப்படியே ஊருக்கு செஞ்சு நாசமாக போயிடு, அப்படி இல்லை. கிறிஸ்துவின் அன்பு என்பது தெய்வீக அன்பு, அதனாலே நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். கிறிஸ்துவினாலே உங்களுக்கு சகலமும் கிடைக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவ அன்பினாலே உங்களிடத்துல 500 ரூபா போயிடுச்சுன்னா கிறிஸ்துவ அன்பு கொடுத்த தேவன் உங்களை ஏமாளியாக விடுவாரா? அதான் 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அப்படி வந்துக்கிட்டே இருக்கார். தற்பொழிவை நாராது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, இப்படியே பேசிட்டு. இன்னைக்கு என்ன, ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசிட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ரோட்டரி கிளப்லாம் பார்த்தீங்கன்னா மூலமாக பேசுவாங்க, பின்னாடி திட்டுவாங்க. ரோட்டரி கிளப் மீட்டிங்கில் தனி மனிதனை குறித்து பெருமை பேசுவது தான் ரோட்டரி கிளப்பில் மிகச்சிறந்த. நீங்கள் தனியாக ஒரு சமுதாயத்தில் நீங்கள் மிகச்சிறந்த ஆளாக வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அங்கே இருக்கிற 4 பெரிய மனுஷனை பற்றி ஆஹா ஓஹான்னு ஒரு சீட்டில் எழுதி வச்சு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி கிடையாது. இந்த இதில் போடுவான்ல, நம்ம வடிவேல் கூட பேசுவான்ல, கருணை கண்ணன் சைனைடு குப்பி அப்படின்னு, சிந்தனை சிற்பி சைனைடு குப்பி அப்படின்னு, அது மாதிரி மாங்கு என்று பேசினா அப்புறம் அவங்க நம்ம மேலே பிரியமாயிடுவாங்க. அவங்க நமக்கு 4 பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. யாரை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றியும் கண்ணாப்பின்னான்னு புகழ்ந்து பேச வேண்டியது. எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும். அன்றைக்கி ஒரு ரோட்டரி கிளப் மீட்டிங்கில் கவர்னர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார், நீங்கள் என்ன தொழில் செய்திருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுடைய பணம் இந்த சமுதாயத்துக்கு உதவுகிறதா, இதுதான் முக்கியம்னு சொன்னார். ஒருத்தர் பிரார்த்தல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒருத்தர் கள்ளச்சாராயை விற்றுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒருத்தர் அபின் கஞ்சா போதைப் பொருள் விற்றா பிரச்சனை இல்லை. உங்களுடைய பணத்தினாலே நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்கிறீங்கன்றதான் முக்கியம். இதான் ரோட்டரி கிளப்போட தாரக மந்திரம். இதான் அமெரிக்காவில் ஒருத்தர் உருவாக்குறார் ரோட்டரி கிளப்பை. அப்படி உருவாக்கி வரும்போது அவர் என்ன சொல்கிறார், எடுத்தோடனே ரோட்டரி ப்ரேயர்னு ஒன்று இருக்கும். எல்லாவற்றையும் படைத்த இறைவனே, எங்களை படைத்ததற்காகவும் ஆக்கியதற்காகவும் இம்மட்டுமாக, நம்ம பரமண்டல ஜெபம் மாதிரியே அதில் இருக்கும். அதான் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எங்களுடைய பணத்தை கொண்டு நாங்கள் நற்காரியங்களை செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டு எங்களுக்கு பேரை வரவைத்துக் கொள்வோம். இதான் ரோட்டரி கிளப்போட நோக்கம். இப்படி நீங்கள் இருக்கும் பொழுது அது உண்மையான அன்பாக இருக்காது. கிறிஸ்துவின் அன்பு எதுவாக இருக்கும் என்றால் தன்னலமற்ற அன்பு, பிறருக்காக தன்னை தியாகம் செய்கிற அன்பு. அதனாலே நீங்கள் ஒன்றுமில்லாமல் போவீர்களா? இல்லை ஏற்கனவே கிறிஸ்துவின் அன்பை காண்பித்தவர்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறார்களா? இதான நம்ம கேட்போம். ஒரு +2ல் ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை எழுத போகிறோம். இந்த எக்ஸாமினேஷன் ஏற்கனவே எழுதினவங்களாம் எப்படி சார் இருக்காங்க? நல்ல ஸ்கோப் இருக்கா? நல்ல வேலை கிடைக்குமா? நிறைய பணம் சம்பாதிக்கலாமா? இப்படி தான் எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்ப்பாங்க. இந்த காலேஜில் படித்தா இந்த காலேஜ் எப்படி இருக்கும், ஏற்கனவே அந்த காலேஜில் படித்தவன் எப்படி இருக்கான், ஏற்கனவே அந்த கோர்ஸ் படித்தவன் எப்படி இருக்கான், இப்படி தானே மக்கள் யோசிப்பாங்க. அப்போ அதே மாதிரி இயேசுவின் அன்பை உடையவர்கள், ஏற்கனவே இயேசுவின் அன்பை உடையவர்கள் எந்த அளவுக்கு நாசமாக போய் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் எழுதுங்க சார், ஒரு லிஸ்ட்டை போடுங்க. பிராடு பயிலுவ மட்டும்தான் நாசமாக போயிருக்கான். உள்ளபடியே இயேசுவின் அன்பை உலகத்திற்கு காண்பித்தவர்கள் நம்பர் 1 நிலையில் தான் இருக்காங்க. அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் குருவி மண்டையை வச்சே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அவ்வளோ தெளிவாக ஆண்டவர் சொல்லிக்கிறேன். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது கிறிஸ்துவின் அன்பை உடையவர், தென் வி க்ரோ இன் த லவ், இன் ஆர் லவ் ஃபார் ஒன் another. ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுவது தான். நான் தனிமையில் போய் உட்காந்துக்கிட்டேன்னா அதுக்கு பேர் என்ன அன்பு? நம்ம 10 குடும்பத்தோடு பேசணும், பழகணும்.
ஒரு சபைன்னு இருக்குன்னா எல்லாரோடையும் பேசு. நம்மை ஒதுக்குறவங்களும் இருப்பாங்க, நம்மை பற்றி கீழாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. நம்ம ஆனால் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிக்கலான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. How can we tell that we are truly bound in love to other Christians? மற்ற கிறிஸ்தவர்களிடத்திலே நாம் உள்ளபடியே உண்மையான அன்போடு இருக்கிறோம், அன்பின் பிணைப்பிலே இருக்கிறோம் என்று எப்படி நாம் சொல்வது? For one thing, we are concerned about them. ஒரே ஒரு விஷயம்னா, அவர்களை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த அக்கறை, அடுத்தவர்களை குறித்த அக்கறை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை. தன்னை பற்றியே ஒருவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக்கொள். தன்னுடைய வளர்ச்சி முக்கியம். எவன் கேடு கட்டு போடான்னா, நீ இருந்தா இரு, நாசமாக போனால் போ, எப்படி வேணால் போ, எனக்கு தேவையில்லை, எங்கள் வாழ்க்கையை மட்டும்தான் பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா 90% குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க, பைபிளை இறுக்கி பிடிச்சிட்டு வருவாங்க, அப்படியே இருக்குன்னு முகத்தோடு போயிடுவாங்க. யார் ஒருத்தட்ட கூட பேச மாட்டாங்க. இப்படியே ஒருவனா வந்து கடைசியில் என்ன பண்ணா, அவன் எப்படி பண்ணான் தெரியுமா, இவன் எப்படி பண்ணான் தெரியுமா, இவன் எப்படி பண்ணான் தெரியுமா, இவன் எப்படி பண்ணான் தெரியுமா, அப்படியே போயிட்டு அன்பினாலே ஒன்றுமே இருக்காது. அவர்களும் இறுகிய முகத்தோடு வருவார்கள், இறுகிய முகத்தோடு திரும்ப போவாங்க. தேவனுடைய வசனம் அவர்களிலே ஒன்றும் செய்யவில்லை. நீங்கள் இடம் கொடுக்கும்போது தான், நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுக்கும்போது தான் கிறிஸ்துவ அன்பிலே நீங்கள் நிறைந்திருப்பீர்கள். How can we tell that we are truly bound in the love to one another, one Christian or other Christian? For one thing, we are concerned about them. மற்றவர்களை குறித்த அக்கறை எப்பொழுது உங்களிடத்திலே இருக்கிறதோ அப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள். Another evidence of Christian love is a willingness to forgive one another. இன்னொன்று என்ன என்றால், மற்றவர்களை மன்னிக்கும் சுபாவம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். அவர்கள் வருந்தும் போது பிராக்கெட்டில் போட்டுக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து கடைசி வரைக்கும் பொறுக்கியாகவே இருப்பான், இன்னும் கேவலமான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். நம்ம எப்பயும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும், ஆனால் அவன் மன்னிப்பு கேட்கறது தயாராக இருக்க வேண்டும். உன் சகோதரன் உன்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்குறான். பீட்டர் போய் கேட்டான், சரி சொல்லுங்க ஐயா, ஒரு 7 தடவை மன்னிச்சா போதுமா, ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்கான், ஒரு 7 டைம்ஸ் பண்ணிக்கலாமா? ஏசு கேட்டார், 770 டைம்ஸ் அப்படின்ட்டார். 770 தரம். அப்போ வாழ்க்கை அப்புறம் மன்னிக்கணுங்கிறீங்க. ஆமாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் எப்போதும் மன்னிப்பதற்கு தயாராக இருங்கள். குற்றவாளிகள் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களை பகைக்கிறவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவ அதைத்தான் செய்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பகைஞரானவர்கள், இயேசு கிறிஸ்துவை விரோதித்தவர்கள் அநேகர், ஒன்றுமே செய்யாமல் நல்லது செஞ்சதுக்காக. ஆனால் இப்பொழுதும் நீ மனம் திரும்பினால் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். உங்கள் தேவன் உங்களுடைய பரமபிதா பூரண சர்க்குணராக இருப்பது போல நீங்களும் அப்படியே இருங்க. உங்களுடைய மனதிலே உங்களுடைய இறைவனுடைய சிந்தனை இருக்கும் பொழுது நீங்கள் அவரை போல இருப்பீர்கள். அவங்க அப்பா மாதிரியே அந்த பையன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள். அதைத்தான் நீங்கள் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். எதற்காக தேவன் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? மக்களுடைய மனதில் கடவுள் இல்லை என்று எதுக்கு சொல்கிறாங்க? அவங்களுடைய பொல்லாத வழிகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத போது தான். அவனுக்கு பிடிச்ச ஆணோடையோ அவனுக்கு பிடிச்ச பொண்ணோடையோ அவனால் வாழ முடியலன்னா கடவுள் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க அப்படிமா. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கு, ஊர் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்க, நல்லா இருக்கானா, கடவுள் இருந்தானே இல்லாட்டானே நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு இருப்பான். அப்போ தீயதுக்கு தக்க தண்டனை வந்துச்சுன்னா, நான் என் கடவுளுக்கெலாம் கண் இருக்கா, ஏன் இந்த மாதிரி போட்டு நாங்கள் எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சுருக்கோம், உள்ளுக்குள்ளே நீ என்ன செஞ்ச? வினை விதைத்தவன் வினையாக இருப்பான். நீ செஞ்சதுக்குரிய தண்டனை கட்டாயம். எப்படி கண்டுபிடிப்பது? அவன் நல்லது செஞ்சுருக்கானா கெட்டது செஞ்சிருக்கானா எப்படி கண்டுபிடிப்பது? அந்தந்த மரம் அதன் அந்த கரியினாலே அறியப்படும். அந்தந்த மரத்தை அதன் கரியினாலே தெரிந்து கொள்வார்கள் அர்த்தம். Tell us some of the blunders your wife has made. A radio quiz master asked a contestant. ஒரு ரேடியோ முன்னெல்லாம் வானொலி, இவர் வந்து இந்த பாஸ்டர் வந்து அமெரிக்காவிலேருந்து எழுதுகிறார். அந்த காலத்தில் அவங்கள நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருந்தாங்க. இன்றைக்கி டிவி ஷோஸ் நிறைய நடக்குதுல்ல, நெய்யா நானா அது நடக்குது, என்னென்னமோ நடக்குது. அது மாதிரி முன்னெல்லாம் குவிஸ் ஷோ அப்படி நடத்துகிறாங்க. கேள்வி கேட்பாங்க, நம்ம வீட்டிலேருந்து ஃபோன்லேயோ இதுலேயோ பதில் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அதில் நிறைய பேர் போட்டி, யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்னு வச்சு ஒரு போட்டி நடத்துகிறேன். அதில் அந்த ஆங்கர் கேட்குறாரு, சார் உங்களுடைய ஒய்ஃப் பண்ணியிருக்கலே மகா மட்டமான காரியமும் ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு போட்டி போட்டார்ன்னு சொல்கிறாங்க.
அப்போ அந்த ஆள் சொல்கிறான், ஐ கான்ட் ரிமெம்பர் எனி. த மேன் ரிப்ளை, ஓ ஷியோர்லி யூ கேன் ரிமெம்பர் சம்திங், த அனௌன்சர் செட். எனக்கு அப்படி அவள் செஞ்ச மாதிரி ஒன்றும் ஞாபகத்தில் இல்லைங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறார். ஏன் பின்னாடி அடியை எப்படி வாங்குறது அப்படின்னா, அப்படி இல்லை சார், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமா அது ஞாபகத்தில் இருக்கும், கொஞ்சம் சிந்திச்சு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற. நோ, ஐ ரியலி காண்ட் செட் த கண்டஸ்டன்ட். அந்த போட்டியில் இருந்தவர் சொல்கிறார், இல்லை சார், உள்ளபடி எனக்கு தெரியல சார், அந்த மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிறார். ஐ லவ் மை ஒய்ஃப் வெரி மச் அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் ரிமெம்பர் திங்ஸ் லைக் தட். என்னுடைய மனைவியை நான் மிக அதிகமாக நேசிக்கிறேன், ஆகவே அந்த மாதிரி பிளண்டராக செஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தினா நான் அதை கண்டுக்கிறதே இல்லை. சரி, அது அப்படியே வாழ்க்கையில் நடக்கும், அதுக்காக என்னங்க பண்ணுறது, அது அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறதில்ல, மனசில் நான் வச்சுக்கிறதே இல்லை. என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது, அது நடந்துக்கிட்டு இருக்கோம், நானும் அதை பற்றிலாம் நான் பார்க்குறதில்ல அப்படிங்க. இதைத்தான் நேற்று என்ன சொல்கிறோம், சின்ன சின்ன குறைகளை பெரிதாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, பேனை ஊதி பெருமாள் ஆக்குறதுன்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன குறைகளை கூட பெரிதாக ஆக்கி கொள்கிறார். அன்றைக்கி ஒரு படம் பார்த்தோம்ல, இந்த படம் பெங்களூரில் போய் அவர் இருப்பார்ல, மிஸ் யூவா என்னமோ ஒரு படம். மிஸ் யூ. அது ஒய்ஃபு வந்து கல்யாணம் பண்ணுறான், அவன் மேலே அவனுக்கு அவன் மியூசிக் போடுறது இதெல்லாம் இவனுக்கு பிடிக்கவே இல்லை. சின்ன சின்ன ஒரு சட்டையை புக்கை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டா அது கூட அவனுக்கு பிடிக்கல. நீ எனக்கு என் வாழ்க்கையில் வந்ததே ஒரு நரகம் அப்படின்னு சொல்லி அவளை வந்து வெறுக்கிறான், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்டுன்னு சொல்லி தத்தி விட்டுறான். கடைசியில் அவனுக்கு அடிபட்டு போய் அவன் மனநிலை மாறி போயிடுது. மறுபடியும் அவளையே போய் ப்ரப்போஸ் பண்ணுறான், யாருன்னே தெரியாமல். அந்த மாதிரி ஒரு தமிழ் படம் எடுத்துருக்கேன். அப்போ நான் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் குறை கண்டுக்கிட்டே இருந்தேன்னா குடும்பம் ரெண்டாக போயிடும். நீ எதை செஞ்சாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்கொள்ளும் போது அன்பினாலே நிறைந்திருக்கும். அப்போ ஒரு குறைகளை நீங்கள் கண்டுகொண்டே இருந்தீர்களா என்ன ஆகும்? அதான் அவர் சொல்கிறார், ஐ லவ் மை ஒய்ஃப் வெரி மச் அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் ரிமெம்பர் திங்ஸ் லைக் தட். த பைபிள் டெல்ஸ் us that love keeps no record of wrongs. 1 கொரிந்தியர் 13:5 பாருங்க. அன்பு எந்த மாதிரி தவறான காரியங்கள் செய்து விட்டார்கள் என்பதை மனதில் வைத்திருக்காதான். எவ்வளோ தீர்க்கமாக சொல்லுது பாரு. எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வேதங்களும் எதுவுமே இந்த மாதிரி தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொன்னதே இல்லை. அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் ஒளிந்து போகும். அப்புறம் எதையுமே மனசில் வச்சுக்கிடாது. ஒன்றுமே அவர் ஞாபகம் இல்லைங்க எனக்கு அன்புக்கு. ஏன்னா நான் அவ்வளோ அன்பாக இருக்கிறேன். இந்த அன்பு தான் தெய்வீக அன்பு. என்னங்க மெண்டலாங்க, அவனுக்கு மனம் வந்து குழம்பி போச்சா, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கொண்டு போய் பார்க்கணுங்க. ஏன்னா சரியில்லை ஆள். ஏன்னா எங்களதில் சைக்காட்ரியில் ஒன்று இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்க, அது பேர் மேனியான்னு பேர். மேனியானா பைத்தியம்னு அர்த்தம். இவங்க கூட ஒரு படத்தில் சொல்லுவாங்க பிறந்த மேனியான்னு, அது மாதிரி மேனியானா சைக்கோன்னு அர்த்தம். என்னங்க அவங்க அந்த குடும்பத்தை இவங்களுக்கு அவ்வளோ துரோகம் பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்கள்ட்டே போய் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான். மூளை சரியில்லையா, சுயமாக சிந்திக்க அறிவு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அன்பு இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்போ கிறிஸ்துவுக்கு நீங்கள் வழிவிடும்போது உங்களுடைய இருதயம் அப்படி நிறைந்திருக்கும். கிறிஸ்டியன்ஸ் ஹூ ப்ராக்டிஸ் லவ் ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய். இதில் ரொம்ப ஒரு மந்திரம் இருக்குது. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது, மற்றவர்களிடத்திலே அன்பு இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை எப்பொழுதுமே சந்தோஷமாக, நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். உங்களுக்கு தான் நல்லது, உலகத்துக்கு நல்லது இல்லை, இது உங்களுக்கு நல்லது. நிறைய பேர் இன்னைக்கு நிம்மதியை தேடி அலைகிறார்கள். கஞ்சா அடிக்கிறான் அப்படின்னு நடிக்கிறான், இன்னும் நிறைய இதுக்கு போய் கொடைக்கானல் போய் போதை காளான்னு சாப்பிட்றான், அப்புறம் கண்ட பெண்கள் இடத்துலையும் போகிறான், அப்புறம் போய் இமயமலையில் போய் கடவுளே அப்படின்னு உட்காந்துருக்கான். இமயமலையில் போய் 15 நாள் தவம் இருக்கான். நம்மளால் எங்கே போய் தவம் இருப்பான்? 4 மாவடிக்கு போய்டுவான். 5000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு 4 மாவடிக்கு போய் அங்கே ஒரு 5 நாள் இருந்தோம்னா நமக்கு நிம்மதி கிடைக்குங்க. துன்மார்க்கனுக்கு சந்தோஷம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு நிம்மதியே கிடையாது பிராடு பயல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ எங்கே போனால் என்ன, கர்த்தரை உன்னுடைய இதயத்திற்குள்ளே வர வைக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை, நன்மை செய்வதற்கு அனுமதி இல்லை. நீ எங்கே போனால் என்ன, 4 மாவடிக்கு போனான்னா, ஜபகோபுரத்துக்கு போனான்னா, ஜபகோபுரத்துலேருந்து 150 பேர் உனக்காக ஜெபம் பண்ணான்னா, தீர்க்கதரிசிகள்லாம் கூப்பிட்டு இவன் என்ன பண்ணுவான்,
அந்த இவா இருப்பாளே எசபேலுடைய கணவர்னு ஆகாப்பா. ஆகாப்பு வந்து தீர்க்கதரிசியெல்லாம் கூப்பிட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 450 பேர் கத்துவான். ஆண்டவர் உங்களை இப்படி நடத்துவார், உங்களுக்கு வெற்றியை கொண்டு விடுவார். எசேக்கியா ஒருத்தன் அப்படியே கொம்புகளை உண்டாக்கி இப்படி முட்டி தள்ளி விடுவீர்கள்னா நாடகம்லாம் ஆடுவான். ஜெபகோபுரத்தில் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு சம்பளம் கொடுத்து ஆளை வச்சுருக்கான். அவன் ஜெபம் பண்ணிட்டு கிடப்பான். ஜெபம் பண்ணிட்டு கடை என்ன ஒன்றும் நடக்காது. கிறிஸ்துவ அன்பு இல்லைன்னா உனக்கு நிம்மதியே கிடையாது. நீ தேவனை அனுமதித்தால் போதும் நிம்மதி வந்துடும். ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே வாரும், ஆண்டவருக்கு நான் இணங்கி நடப்பேன், ஆண்டவர் சொல்வதை கேட்பேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நிக்கோதேமு என்ன சொன்னா, ஆண்டவரே நான் சம்பாதிச்சதில் பாதியை ஏழைகள் கொடுத்துறேன், கொள்ளையடிச்சது இன்று இந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தேன். அந்த செகண்ட் வேலை முடிஞ்சு போச்சு. இதை விட்டுட்டு என்னென்ன கிரியைகள், அதான் இதில் பாட்டு இருக்குல்ல, எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே, கண்ணீர் நேத்தம் சோரேந்தும் கஷ்டதவம் பூரிந்தும் என்ன பண்ணாலும் உங்களுடைய நீதி கிடைக்காது. ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் போதும். அவரை நோக்கி பார்த்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், வேலை முடிஞ்சு போச்சு. Christian love who practice Christians who practice Christian love always experience joy. Both come as a result of the presence of the same Holy Spirit. அன்பும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே இருப்பதனாலே வருகிறது. The Bible says, little children, பிள்ளைகளே, let us not love the word or the tongue, but in deed and truth. Let us not love with word and tongue. நம் வாய் வார்த்தையினாலே பேசுகிற பேச்சுகளை மட்டும் அன்புள்ளவர்களாயிராமல் உள்ளபடியே உண்மையிலும் நம்முடைய செய்கையிலும் அன்புள்ளவர்களாயிருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. இதைத்தான் எல்லா மதங்களுமே சொல்லுகின்றன. உலகத்தில் இருக்க அத்தனை பேர் என்ன சொல்றாங்க? திருவள்ளுவர் என்ன சொல்றார்? முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. உள்ளபடியே உண்மையான அன்போடு பழகு, மாய்மாலம் பண்ண பழகாத, முகஸ்துதியோட பேசாத அப்படின்னு உலக மக்கள் சொல்லுகிறாங்க. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உண்மையான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்புள்ளவர்களை போல் நடக்காதீர்கள். எங்கள் சித்தப்பா பையன் ஒருத்தன் சொல்கிறான் எங்கள் அண்ணனை பற்றி, அவனுக்கு ரொம்ப கொழுப்பு திமிரு அதிகம், அதனால தான் குரூப்பில் இருந்து நீக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான். இப்போ அவன் தான் அவனுக்கு ஜால்ரா ஜிங்கி. எப்படி வெளியில் பேசுவது ஒன்று, உள் மனதிலே சிந்திப்பது ஒன்று. இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. இது தவறான காரியம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பான். அதனால அவன் பார்த்தியா எப்படி இருக்கான், ராஸ்கால், இவெல்லாம் உருப்படாமல் போனான் அப்படின்னு நீ நினைக்காத. இறைவனுக்கு விரோதமாக போகிறவர்கள் இறைவனிடத்திலே வர வேண்டும். அப்படி ஓவர இறைவனுக்கு விரோதமாக பண்ணால் அது என்ன பண்ணாலும் அதுக்குரிய பலன் கிடைக்கும். அதான் இயேசு சொன்னார், நெகட்டிவாக சொல்லாமல் பாசிட்டிவாக சொன்னார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம், ஒரு டம்ளர் சின்னோடு கொஞ்சம் போல தண்ணி கொடுத்தேன்னா அதன் பலனை கண்டிப்பாக அடைவார். உனக்கு எழுதி வச்சிருக்கேன். அப்போனா இந்த சிறியவனுக்கு ஒருவனுக்கு சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சியில் ஊற்றினா அது உனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ரெண்டுமே போத் வில், இது ரெண்டுமே நடக்கும் இல்லையா? ஆக்ஷன் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ அந்த வசனம் என்ன படிக்குது? 1 யோவான் 3:18 பாரு. இன்னைக்கு ஆக்ஷன் அசைன்மெண்ட் என்னென்னா, ப்ராக்டிஸ் கிறிஸ்டியன் லவ் இன் யுவர் கான்டாக்ட்ஸ் டுடே. உங்கள் ஃபோனை எடுத்து உங்களிடத்துல யாரெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அவரிடத்துல கிறிஸ்துவ அன்போடு பேசுங்கள், பழகுங்கள், உள்ளபடியாக அன்போடு இருங்கள். இந்த பிராடு வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிறாத அப்படிங்கிறார். 1 யோவான் 3:18 என்ன போட்டிருக்கீங்க? பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அது பிராமணர்கள் மொழிபெயர்த்தினாலும் ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. பேச்சிலும் உங்கள் வன்மையினாலும் மட்டுமல்ல. நல்லா அழகாக பேசணும். உங்களை மாதிரி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆள் கிடைச்சிருந்தா நாங்கள் அன்னைக்கே நல்லா பேர்ப்போங்க, எவ்வளவு அன்பானவர் நீங்கள், உங்களை மாதிரி கிடையாதுங்க, அப்படியெல்லாம் ரொம்ப இனிமையான சொற்களை கொண்டு பேசுவது. அதுதான் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் உங்களிடத்துல வரும்போது இந்த உலகத்துக்கு ஏற்ற ஞானத்தினாலோ ஞான சாதுரியத்தினாலோ வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் வெறும் பேச்சிலும் உங்களுடைய வன்மையினாலும் மட்டுமல்ல, உள்ளபடியே உங்களுடைய செய்கைகளிலும் உண்மையாகவும் அன்பு உற கடவோம் என்பதுதான் கிறிஸ்தவ அன்பு. ப்ராக்டிஸ் கிறிஸ்டியன் லவ் இன் யுவர் கான்டாக்ட்ஸ் டுடே. டிபெண்ட் ஆன் த ஹோலி ஸ்பிரிட் ஃபார் பவர் டு டூ ஸோ. அவ்வளவு ஈஸியான விஷயம். எல்லா இடத்திலும் அன்பாக இருப்பது
அந்த அன்பினாலே நாம் சந்தோஷம் அடைவது என்பது எளிதான விஷயம் அல்ல, ரொம்ப கஷ்டம். எப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய இதயத்திலே செயல்பட அனுமதிக்கிறீர்களோ அப்பொழுது ரொம்ப எளிது. அதான் இயேசு என்ன சொன்னார், தேவனால் எல்லாம் கூடும், உங்களால் இது கூடாது தான். நிச்சயமாக உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள், உங்களை கேவலமாக நடத்தினவர்களை அன்பு கூற முடியாது. அது மனுஷனால் முடியாது, அது தேவனால் முடியும். மனுஷனால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும் அப்படி சொல்கிறார். அப்போ எப்படி நான் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பது? ஆண்டவரை நீ அனுமதித்தால் போதும். நீ பெரிய காரியங்களோ எந்த விதமான பரிகாரமோ பூஜைகளோ புனஸ்காரங்களோ எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு நடைபயணம் போக வேண்டியதில்லை, இல்லை இங்கேருந்து 4 மாவடிக்கு நடைபயணம் வேண்டியதில்லை, சாலக்குடிக்கு போக வேண்டியதில்லை, எருசலேமுக்கு போக வேண்டியதில்லை, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய இதயத்தில் நம்பி உன் வாயினாலே அறிக்கையிடு, அப்பொழுது ரட்சிப்பு கிடைத்தது. இதுக்காக என்ன சொல்லுவான், எங்கள் சர்ச்சில் ஒன்று சொல்லுவான், நீங்கள் யாருக்கு விரோதமாகலாம் பாவம் செய்தீர்களோ அதையெல்லாம் எழுதி வைத்துட்டு ஒவ்வொருத்தன்ட்டையா போய் மன்னிப்பு கேட்டுவா. மன்னிப்பு கேட்டு வந்துட்டு உன்னுடைய சுயநீதினாலே நிரம்பி நான் எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்டு விட்டேன், எந்த நாயும் என்கிட்ட இப்போ பேச முடியாது அப்படின்னு சுயநீதியில் நிரம்பி பெருமையாகி அடுத்தவன் கூட சாவடிப்பான். இதுதான் எல்இஎஃப் சர்ச்சில் நடக்கிறது. ஆண்டவர் இதை சொல்லவே இல்லை. எங்கேயாவது சொன்னாரா? சொல்லலை. அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை மாறி போய்விடும். இயேசு கிறிஸ்துவை தேவனை உன்னுடைய இதயத்தில் அனுமதி, அதை யாருமே சொல்லலை. எப்படி வேத வாக்கியங்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரி திருத்திக் கொள்கிறார்களோ அப்படி. நேராக ஒருத்தருக்கு அவன் கண்ணுக்கு தெரியாது, உடனே நீ சாரி கேளு, சாரி பிரதர், நான் இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன், உன்னை மனதிலே மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். அதுக்காக 45 வருஷத்துக்கு முன்னாடி எப்பொழுது அவனை சந்திக்கிறேன், அவனை சந்திக்கும் போது கேளு, நான் இப்பொழுது இது மாதிரி இன்னைக்கு உங்களை பார்த்தேன், இது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு பட்டியலை போட்டு உன்னுடைய செய்கைகளினாலே உன்னுடைய கிரியைகளினாலே நீ நீதிமானாக ஆகணும்னு நினைச்சேன்னா சோழி முடிஞ்சு போச்சு. ஆனால் எப்பொழுது நீ பண்ண வேண்டும் என்றால், எப்பொழுது நீ சந்திக்கிறியோ அப்பொழுது உங்களுடைய மனதை மாற்று, இடத்துல பணிந்து போ. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தேவனை உங்களுடைய இதயத்தில் நீங்கள் அனுமதிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருகும். அதான் அந்த பாட்டு, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எண்ணில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை ஆட்கொண்டார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே, வழி தப்பி நான் அலைந்தேன். இல்லையா அந்த பாட்டு? ஆனால் இயேசு மன்னித்தார் அப்படியே பாட்டு வரிசையாக வந்துட்டு இருக்கும். மனம் திரும்பின சந்தோஷத்தினாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வந்தோன்னே எவ்வளோ சந்தோஷம் இருக்கிறதோ அதை அறிவிப்பார். இதுதான் கிறிஸ்துவ அன்பின் அத்தாட்சி, அடையாளம், சாட்சி. இல்லையா? இதுதான் இன்றைய சிந்தனை.